கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ள தேவனே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிற எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 40:7. ஆதியாகமம் 40:7. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் யோசேப்பு அங்கே சிறையில் அந்த பகுதியில் அங்குள்ள காவல் கைதிகளுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கிறான். ஏன்னா இவனுடைய நன்னடத்தையை காட்டி தேவன் அவனோடு இருக்கிறதெல்லாம் பார்த்து, எப்போ அந்த கைதிகளுக்கெல்லாம் நீ ஒரு பொறுப்பாக இருப்பா அப்படின்னு. ஆனால் அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான். அவன் ஒரு நாளைக்கு தன்னோடு கூட 2 பேர் இருக்கிறாங்க கைதியாக. ஒன்று பானபாத்திரக்காரனின் தலைவன், ஒன்று சுயம்பவாயிகளின் தலைவன். பானபாத்திரக்காரன்றது ராஜாவுக்கு இந்த கிரேப் ஜூஸை ஊற்றி தர்றவன். சுயம்பு வாயிலின் தலைவன்றது சமையல், அவனுக்கு தலைவன். ராஜாவுக்கு வருகின்ற சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து இதில் விஷம் இருக்கா என்னன்னு பார்த்து, ரைட்டு நல்லா இருக்குன்னா ராஜாவுக்கு கொடுக்கறது. இவங்க 2 பேரும் இவன் கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் இவன் கூட இருக்கவங்க. ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே இந்த யோசேப்பு பார்க்குற 2 பேருடைய முகம் கவலையாக இருக்குது, துக்கமாக இருக்குது. உடனே 2 பேரையும் பார்த்து, சரி அவங்களுக்கு என்ன பிரச்சனையா, சரி இருந்துட்டு போகிறாங்கவோ அப்படின்ட்டு யோசேப்பு விதியை நினச்சிட்டு அவன் இல்லை, எப்படி இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லை, விசாரிக்கிறான். ஏன்பா உங்கள் முகம் துக்கமாக இருக்குது, என்ன விஷயம், என்ன காரணம்? உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சொப்பனம் பார்த்தோம், இதுக்குரிய அர்த்தம் தெரில. உடனே அவன் அர்த்தத்தை சொல்கிறான். எப்பா நீ உயர்த்தப்படுவாய், நீ நாளைக்கு தூக்கில் தொங்குவாய் என்று. உடனே நாளைக்கு உனக்கு அந்த பானபாத்திர வேலை வரும் அப்படின்னு சொல்லி என்னோடனே அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம். சரி, என்னை ராஜாட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கிறான். அவன் மறந்து போயிடறான், அது 2வது காரியம். அப்போ 2 பேருடைய முகத்தை பார்த்து யோசேப்பு விசாரிக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பார்க்குறோம்? நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம வீட்டுக்கு கீரை கொண்டு வர பாட்டி, தபால் கொண்டு வரவன், கொரியர் கொண்டு வரவன், கேஸ் சிலிண்டர் கொண்டு வரவன், பேப்பர் போடுறவன், எத்தனை பேரை பார்க்குறோம். அவங்களுடைய முகத்தை நம்ம பார்க்குறோமா? அவங்கள விசாரிக்கணுங்க. ஏன் கவலையாக இருக்கீங்க? இல்லை, நான் சில நேரம் பார்த்தீங்கன்னா, இன்னங்க ரொம்ப துக்கமாக இருக்கீங்களே, என்ன விஷயம்னு. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கனே, நான் சந்தோஷமாக தான் இருக்கனே. இல்லை இல்லை இல்லை, உங்கள் முகம் துக்கமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். சிலவன் ஆமாம் இவன்ட்ட சொல்லி என்ன ஆக போதுன்ட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லான்ட்டு போவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க. அப்போ நாம் விசாரிக்கின்ற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு யூத் மீட்டிங்கில் முதல் செக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த டீ டைம் அப்போ அவங்க உட்காந்துருந்துருக்கிற பையன்கிட்ட ஒருத்தன்ட்ட போய் முதுகை தட்டி கொடுத்து, என்ன தம்பி நல்லா இருக்கியா, நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு ராஜாகனாக்க ஜம்முன்னு இருக்க அப்படின்னோடனே அப்படியே அழ ஆரம்பித்தான். என்ன தம்பி நான் தப்பானமும் கேட்டுட்டேன். நான் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்க, நீ நல்லா ஜம்முன்னு இருக்கன்னு என்னை யாரும் சொன்னது, நீங்கள் மட்டும்தானே சொல்கிறீங்க, என்னை யாரும் விசாரிக்க மாட்டாங்க, யாரும் எங்களோட பேச மாட்டாங்க, என்னை ஒதுக்குறாங்க. நான் ஏழை, அதனால தானே. தம்பி, யாரும் உங்கள்கிட்ட பேசாட்டாலும், யாரும் உங்களை ஒதுக்குனாலும் கர்த்தர் உங்களை உன்னை ஒதுக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார்ப்பா. பின்னாடி நீ நல்லா இருப்ப, பின்னாடி நீ நல்லா இருப்ப. அவன் கண்ணை தொடச்சிட்டு அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். விசாரிங்க மற்றவங்களை. சர்ச்சில் செய்தி முடித்தோடனே பாதி கூட்டம் போயிடுது, காணிக்க போட்ட உடனே பாதி கூட்டம் போயிடுது. போதகர் ஆமேன் சொல்லி முடித்தோடனே மீதி பேரும் போயிடுவீங்க. கடைசியில் 5-6 பேர்
எல்லாம் வண்டி எடுத்துட்டு கிளம்புறீங்களே, மற்றவங்களை இருங்க, சர்ச்சு முடிகிறதுன்னு இருந்து ஒருவர் விசாரிங்க. நல்லா இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்குங்களா, போன வாரம் வந்திருக்கீங்க கால் வலின்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கு, ஒருவருக்கொருவர் விசாரிங்க. சொத்தையா கேட்குறாங்க உங்கள்கிட்ட, விசாரிக்கிறதுல என்ன கஷ்டம்? அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், என்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அது போதும், மனமகிழ்ச்சியா சந்தோஷமாக போவாங்க. அங்கே இங்கு யோசேப்பு விசாரிக்கிறான், ஏன் உங்க முகம் துக்கமா இருக்கு, நீங்களும் விசாரிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. உங்க பக்கத்து வீடு ஏத்து வீட்டுக்கு உங்கள்கிட்ட வல்லமை இருக்கு, உங்கள்கிட்ட சுகமாக்குற வரம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அதனால தானங்க எங்கெங்கெல்லாமோ போய் சரீரத்தை வருத்தி எங்கிட்டலாமோ ஓடுறாங்க. என் ஏத்து வீட்டு பக்கத்தில் தான் வேதக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க தான் கிறிஸ்தவங்க, இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த வல்லமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சுவத்தில் மெனே தேவ் கேஎல் உபார்சின்னு அந்த எழுத்தை பார்த்தோன்னே பெல்சாத்சார் அவனுடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து முட்டி ஒன்று அடிச்சுக்கிட்டு கலக்கம் அடைஞ்சு இருக்காங்க. ஆனால் அவனுடைய தாய் நேபுகாத்நேச்சரின் மனைவி அங்கே வார, ராஜாவே நீர் என்று வாழ்க, உங்களுடைய 127 தேசத்தில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்குள் விசேஷ தேவனுடைய ஆவி இருக்கிறது. பெல்சாசாருக்கு தெரில, அவங்கள அரண்மனை உள்ளவங்களுக்கெல்லாம் தெரில, ராஜாத்தியம்மா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பாருங்களேன், அவனை கூப்பிடு, உன் தகப்பன் நாட்களில் சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவித்தவன் அவன் தான், அவனை கூப்பிடு, அவன் சொல்லுவான் அந்த அர்த்தத்தை எழுத்த வாசித்து. இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்கறாங்க தெரியுமா, நான் ஒரு சொப்பனம் பார்த்து இதுக்கு ஒரு அர்த்தம் தெரில, எனக்கு ஒரு பிரச்சனை, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரில, எனக்கு ஒரு வியாதி இருக்குது, எனக்காக ஜெபிப்பவ யார் இருக்கா, யாராவது ஜோசியக்காரன் இருக்கானா, யார்கிட்ட போய் கேட்க. இன்னைக்கு எத்தனை பேர், ஏன் எத்தனை கிறிஸ்தவங்க எனக்கு இந்த பிரச்சனை, யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, யாராவது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்களான்னு எத்தனை பேர் ஏங்கி கொண்டிருக்காங்க. போங்க, ஒவ்வொருத்தருடைய முகத்தை பாருங்க, எவ்வளவு துக்கமாக இருக்கிறது, விசாரிங்க அவங்கள. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கு ராஜா நெகேமியா மூஞ்ச பார்க்குறாரு. உடனே, ஏன் நெகேமியா இங்கே வா, ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கு? இல்லை ராஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு. உன்னை பற்றி எனக்கு தெரியும்பா, நீ எப்போவுமே என் பக்கத்தில் உட்காந்து பானபாத்திரம் இது ஊற்றிக்கிட்டு தானே இருக்கிற, மற்ற நாளைக்குள்ள முகத்தை காட்டிலும் இன்னைக்கு உன் முகம் ஏன் வித்தியாசமாக இருக்கு, விசாரிக்கிறான் ராஜா. இன்னைக்கு நீங்கள் விசாரிக்கிறீங்களா, உங்கள் வேலைக்காரன், உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க பையங்க மூஞ்ச விசாரிக்கிறீங்களா, இன்னடி உன் மூஞ்சி வித்தியாசமாக இருக்குது, ஏன் என்ன கவலை, ஏன் படிப்பு ஏறலை, ஏன் என்ன விஷயம்? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுடைய முகத்தில் எவ்வளோ கவலை இருக்குன்னு தெரியுமாங்க. நான்லாம் சில ஹோமில் போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது அந்த பிள்ளை 3ஆம் கிளாஸ் படிக்குதுங்க, அவனுக்கு அவ்வளோ கவலை துக்கமாக இருக்க. என்ன பாப்பா ஏன் கவலையாக இருக்கன்னு கேட்டேன். எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை, எங்கள் அப்பா குடிக்கிறாரு, எங்கள் அக்காவுக்கு குழந்தை இல்லாதனால எங்கள் மச்சான் எங்கள் அக்காவை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னென்ன பிரச்சனைல இந்த வயசில் அதுக்கெல்லாம் சுமக்குது தெரியுமா. ஆனால் நீங்களாம் நிர்விசாரமாக இருக்கீங்க. 3 வேளை சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை கோயில் போகணுமா, ஆமேன் வந்தோமா, டிவி பாட்டோமா, மட்டன் சிக்கன் சாப்பிட்டோமா, தூங்கணுமா, இப்படின்னு உலகப்புறமான வாழ்க்கையில் தான் இருக்கீங்களே ஒழிய அவங்க முகங்களில் பார்த்து ஏன் இவங்க முகம் துக்கமாக இருக்கு, இவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அதை சொல்கிறீங்களா? இல்லைல்ல. ராஜாக்கு என்னங்க கவலை, அவன்ட்டுக்கு பானபாத்திரக்காரன் ஊற்றிக்கிட்டு போகிறான், குடிச்சிட்டு போகலாம்ல, எதுக்கு கேட்கணும் நெகேமியா பார்த்து, ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கு? அங்கே எருசலேம் அலங்கம் இடிங்கப்பட்டு இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த துக்கம், சரி அதை நான் கெட்டுறதுக்கு எழுதி தரேன், அதுக்குரிய ஸ்டெப்பு முயற்சி எல்லாம் செய்கிறான். நீங்கள் செய்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான, நான் ஒரு ஊருக்கு ஜெபிக்க போகும் பொழுது அந்த வீட்டில் உள்ள சர்வெண்ட் நின்னாங்க. என்னக்கா ரொம்ப துக்கமாக இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. அவங்க தன்னுடைய கவலைகள்லாம் சொன்னாங்க. என் பிள்ளை இப்படி இருந்தேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓடி போனவன் மகன் திரும்பி வருவான், கவலைப்படாதீங்க. ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பன் வீட்டார் தேடுறாங்க. பாருங்க, அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏமா கவலையாக இருக்கீங்கன்னு கேட்டால் அழுகுது, அப்படி அடிக்குது.
இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் கேளுங்களேன். நான் எல்லாத்திட்டையும் எந்த சர்ச் போனாலும் ஹலோ நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாம் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தனியாக விசாரிக்கும் போது இந்த கல்யாண வீட்டுக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்த மாதிரி அவ்வளோ பிரச்சனைகளை சொல்லுவாங்க. தேவைகளோடு இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. எங்கே விடுதலை கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும், எங்கே சந்தோஷம் கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும்னு அந்த ஜனங்களை எல்லாம் விசாரித்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்து பதில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்து அவங்களையெல்லாம் கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறோமா? அதான் முக்கியம். சரி, முன்னொரு மனிதனை குறித்து பார்ப்போம். லூக்கா 24:17. இயேசு உயிர் தெழுந்து விட்டார். சீஷர்கள் பேதுரு வந்து சொல்கிறான், இங்கிட்ட சில பெண்கள் வந்து சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு முன்னே எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போய்கிட்டு இருக்காங்க. உடனே இயேசு அவங்க கூடயே நடந்து போகிறாரு. இயேசு அந்த 2 பேருடைய மூஞ்சை பார்க்குறாரு. ஏன் நீங்கள் துக்கமாக நடந்து போகிறீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, நீர் என்ன அந்நியரா, உமக்கு தெரியாதா? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை நம்பி இருந்தோம், அவர் போய் சேர்ந்துட்டார். இப்போ நாங்கள் அடுத்த பூவாக்கு நாங்கள் என்ன செய்ய, அடுத்து நாங்கள் என்ன செய்ய? அவர் எங்களை மீட்டி ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போட்டார். இப்போ அவர் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க உயிர் தெழுந்தாலும் சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, துக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. ஆண்டவரை கெடுகட்டு போட்டோன்னு விடலை. உடனே அவங்க துக்கத்தை நிவர்த்தி செய்கிறார். நம்பிக்கையில் ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. மேஜையில் சாப்பிடும் பொழுது அப்பத்தை பிட்டு அவங்க கண்களை திறக்கிறார். அது ஜீசஸ்ன்னு அறிந்து கொண்டாங்க. மறைந்து போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய துக்கம் என்ன அதை அவர் அறிவார். ஆனால் நீங்கள் சொல்லணும் அவர்கிட்ட. ஆண்டவர் சொல்ல, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விளைச்சல் நிறையா இருக்குது, அறுக்க ஆள் இல்லை, அந்த பயிரெல்லாம் வீணா போது, மலையெல்லாம் நனைஞ்சி அவ்வளவும் மக்கி அறுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு, போங்கப்பா அருங்க. தொய்ந்து போன ஆத்துமாக்கள், மேய்ப்பல் இல்லாத ஆடுகள், எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா? அவங்கள வழி நடத்த மேய்ப்பன்னு இல்லை, சிங்கம் புலி கரடி வந்து பீறி போடுது, என் ஆடுகளை பாதுகாக்க ஒருத்தன் இல்லை, அந்த ஆடுகளை மேய்க்க வழி நடத்த ஒருத்தர் இல்லை, அங்கலாய்க்கிறார். நீ போவியா? தொய்ந்து போன ஆத்துமாக்கள், நம்பிக்கை அற்ற நிலைமையில் டிப்ரெஷன் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களெல்லாம் பலப்படுத்துறதுக்கு ஆள் இல்லையே. எதுக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு? எதுக்கு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு? புறப்பட்டு போங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து அந்த துக்கத்துக்குரிய காரணத்தை என்ன என்பதை அறிந்து அதை நிவர்த்தி செய்யுங்க. இயேசு செய்யலையா? யோசேப்பு செய்யலையா? அந்த ராஜா செய்யலையா? ஏன் நம்ம செய்யக்கூடாது? இனிமேல் அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட பேசினீர். யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் உள்ள 2 பேருடைய முகத்தை பார்த்து அதுக்கு அர்த்தத்தை சொல்லி ஒருவன் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ராஜாவும் நெகேமியாவின் முகத்தை பார்த்து அந்த துக்கத்துக்குரிய காரியத்தை என்னென்னு அறிந்து எருசலேம் அலங்கம் கட்டுவதற்குரிய உதவி செய்ததை பார்க்கிறோம். இயேசுவும் எம்மாவு சீஷர்களுக்கு போன 2 பேருடைய முகத்தை பார்த்து அந்த துக்கத்தை நிவர்த்தி செஞ்சு அவங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றினதை பார்க்கிறோம். அதுபோல் நாங்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், மீட் பண்ணுறோம். அவங்களுடைய முகத்தை நாங்கள் அறிந்து அவங்க முகம் துக்கமாக இருந்தால் அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த கவலை, பாரம், துக்கம் இருந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மனமகிழ்ச்சியை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வெற்றி முழக்கம் அதை செய்த தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்யப்பட கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இன்றைக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். டோன்ட் ஃபியர், ஐ ஆம் வித் யூ. God bless you.